So first வந்து மேட்ரிக்ஸ்ல வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, வெயிட். இது ரெண்டு மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். அது எந்த மேட்ரிக்ஸ் போனாலும் ஸ்கொயர் ரெக்டாங்குலர் இருக்கும். நீ ரோ மேட்ரிக்ஸ் எழுதினாலும் அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இங்க வந்து இது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் எழுதினாலும் அது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ் எழுதினாலும் இது ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா எய்தர் ஃபார்மேட் கண்டென்ட் ஃபார் ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலர். எதனால ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்? டயகனல் மேட்ரிக்ஸ்னோ கண்டிப்பா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும். சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆல்சோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும். ஸ்கியூ சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் இருக்கணும். சரிங்க, இவர கண்டிஷன் இருக்கணும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும். மத்த நீ எந்த ரூல் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆல்சோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும். சரிங்களா? மத்த எந்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது 3/3 மேட்ரிக்ஸ் இருந்தாவே எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், 2/2 ஆர் m/m இது எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரிங்களா? அப்ப அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் டு தி டிட்டர்மினன்ட் ஃபார்மேட். சப்போஸ் ஏங்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, நான் 2/2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். 2 3 4 5. சரிங்களா? அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் டிட்டர்மினன்ட்டா கன்வெர்ட் பண்றேன்னா அது ஸ்கேலாரா மாறப்போகுது. இந்த டிட்டர்மினன்ட் என்னவா மாறப்போகுது? சாரி, மேட்ரிக்ஸ் வந்து என்னவா மாறப்போகுது? ஸ்கேலாரா மாறப்போகுது. சரிங்களா? இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கறத பார்ப்போம். கண்டிப்பா இது வந்து என்னவா இருக்கணும்? டிட்டர்மினன்ட்க்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்க வேணும். நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் இருக்க கூடாது. தட் இஸ் a வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? அப்ப அது வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். இது எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இதுவும் இப்ப வெக்டரா ஸ்கேலார்னா இந்த ஃபார்மேட்ல இருந்தா நம்ம எதுவும் பண்ண முடியாது. இந்த கோடு போட்டவே இது ஸ்கேலார். இந்த லைன் இதுக்கு வந்து பாக்ஸ் நோட் பண்ணா பாத்தீங்க, இது வந்து பாக்ஸா நோட் பண்ணா மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு லைனா நோட் பண்ணா என்னது? இதுக்கு பேரு டிட்டர்மினன்ட். சரிங்களா? டிட்டர்மினன்ட் எய்தர் வந்து ரெண்டு லைன் போட்டு அப்ளை பண்ணுவீங்க. இல்லன்னா என்ன சொல்றாங்க? DET ஆஃப் A, டிட்டர்மினன்ட் ஆஃப் A. சரிங்களா? TET TET ஆஃப் A. ரெண்டுல எந்த நோட்டேஷன் போட்டாலும் டிட்டர்மினன்ட்டோட நோட்டேஷன் தான். சரியாமா? ஓகே சார். சரி, இது எப்படி சார் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. 2/2 தெரிஞ்சிட்டா தான் 3/3 போட முடியும். 2/2 எனர்ஜி டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கோ. சரியாமா? எஸ் சார். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மெயின் டயகனல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 5. சரிங்களா? ஓகே சார். அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்டரி டயகனல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். செகண்டரி டயகனல் என்ன? 3 into 4. சரிங்களா? 3 into 4 போடும்போது பிட்வீன் இட்ஸ் சைன் என்ன ஆகும்னா மெயின் டயகனல் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் செகண்டரி டயகனல் மல்டிப்ளிகேஷன். ரெண்டுக்கு நடுவுல என்ன வரணும்? மைனஸ் சைன் இன்வால்வ் ஆகணும் மல்டிப்ளிகேஷன் வரும்போது. சரியா? 2/2 புரிஞ்சாதான் 3/3 போட முடியும். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சார். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர்ற ஆன்சர் எழுதுங்க. 10 minus 12 is a minus 12 is a determinant of A ஓட values. கிளியரா? ஓகே சார். டவுட் இல்லைல? சார், ஃபர்ஸ்ட் மெயின் டயகனல், தென் செகண்டரி டயகனல் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு தட் இஸ் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஆமா. அப்ப பாத்தீங்களா, இது ஒரு மேட்ரிக்ஸா இருக்குது. இதை டிட்டர்மினன்ட்டா கன்வெர்ட் பண்றீங்க. அப்ப 4 எலிமெண்ட் சேர்ந்து சிங்கிள் எலிமெண்ட் ஆயிருது, கன்வெர்ட் டு தி ஸ்கேலார் ஆயிருது. அப்ப டிட்டர்மினன்ட் எப்பவுமே வந்து ஸ்கேலார் தான், வெக்டர் கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. ஓகேவா? சார். டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இது 2/2க்கு ஈஸி. 3/3க்கு அதை விட ஈஸி. பட் கான்செப்ட் 2/2 மேட்ரிக்ஸோட கான்செப்ட். அப்ப 2/2 கான்செப்ட் என்ன பண்ண வேணுங்கிற ஐடியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மாதிரி நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். சரியாமா? ஓகே சார். பார்க்கலாம். அடுத்தது 3/3 காப்பி பண்ணிட்டு சொல்லி 3/3 உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சார். சூப்பர் ரகன். இப்ப 3/3 பார்க்கலாமா? எஸ் சார். 3/3 என்ன பண்ண வேணும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. 2/2ல எது டவுட்ல இல்ல? சார்.
சரி 3/3 அதே ரூல் தான். பட் கேர்ஃபுல்லா போடணும். எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாத்துங்க. இப்ப ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். 1, 2, 3 -1, 2, -5, 0, -1, -2 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கவே. சார். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ போட்டீங்கன்னா டிட்டர்மினன்ட் இது என்ன மேட்ரிக்ஸ் 3/3 ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் பாத்துங்க. அப்பதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். therefore easily find the determinant -1, 2, 3 -1, 2, -5 0, -1, -2 is correct. எஸ் சார். இதுக்கப்புறம் ஒரு ரூல் சொல்றேன் பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குது பாத்தீங்களா? இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இது ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாத்துங்க. இது என்ன எழுதலாம்? A11, A12, A13 ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சார். எஸ் சார். A21, A22, A23, A31, A32, A33 is correct. எஸ் சார். இதுக்கு சைன் கோபெட்டர் மைனரோட சைன்பாங்க. சரிங்களா? இது எப்படி சைன் போடணும்னு கத்து கொடுக்குறேன். இதை ஃபாலோ பண்ணிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்வெர்ஸ்லாம் கண்டுபிடிப்பு இது இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் பாத்துங்க. ஃபர்ஸ்ட் சைன் பிளஸ் போட்டுக்கணும். ரெண்டாவது சைன் மைனஸ் பிளஸ். ஆல்டர்னேட் சைன் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இது ஐடியா புரியுதா? புரியலைன்னா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஸ்டார்டிங் பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் முடிஞ்சனால மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் முடிஞ்சனால பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அப்படியே உங்களுக்கு நாவலினா இன்னொரு சொல்ற பாருங்க. இது A11 எங்கெல்லாம் ஆட் பண்ணா ஈவன் வருதோ அதுக்கு வந்து பிளஸ் சைன். எங்கெல்லாம் ஆட் பண்ணா ஆட் வருதோ அங்கெல்லாம் மைனஸ் சைன். ஓகேங்களா? ஓகே சார். எதர் இத பழகிக்கங்க. இல்ல எங்கெல்லாம் ஆட் பண்ணா ஆட் நம்பர் வருதோ அதுக்கு வந்து மைனஸ் சைன் போட்டுக்கங்க. எங்கெல்லாம் ஆட் பண்ணா ஈவன் நம்பர் வருதோ அதுக்கு வந்து பிளஸ் சைன் போட்டுக்கங்க. புரியுதாமா? சரி. இப்ப ரெண்டு நினைக்கிறேன். ஒன்னு வந்து இந்த மேட்ரிக்ஸ் எழுதி பழகிக்கோ. இன்னொன்னு வந்து இது எப்படி எழுதுன்னு பழகிக்கோங்கறேன். இது இப்ப தெரிஞ்சுக்கோ. போக போக இது இத்தனை யூஸ் பண்ணுவோம். இப்ப யூஸ் பண்ண மாட்டோம். மேபி நாளைக்கு கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சைன் என்ன? ஃபர்ஸ்ட் ரோட சைன் மட்டும் இப்ப எடுக்க போறோம். பிளஸ் மேல வந்து பிளஸ்ன்னு கொடுத்திருக்கீங்க. இங்க மைனஸ். இல்ல இன்னொரு சொல்ல புரியுற மாதிரி சொல்றாங்கன்னு. சார் ஏ மேட்ரிக்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து +1 ன்னு போட்டுருக்கீங்க. ஓகே ஓகே நான் -1 போட்டேன். थैंक यू மா. ஓகேவா? சார். ஓகே இப்போ நமக்கு சைன் இம்பார்ட்டன்ட். இங்க என்ன சைன் இருக்குது? பிளஸ் மைனஸ் பிளஸ். கரெக்ட்டா? சரி. சார். இப்போ நான் சொல்றத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்க. புரியலைன்னா ரெண்டு டைம் கூட சொல்றேன். இதுதான் இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் சைன் என்ன? பிளஸ் தானே? சார். அப்ப +1 போட்டுட்டு சொல்றத புரிஞ்சுக்க. டவுட்னா கேட்டுக்கோ. கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் மறைச்சுக்கோ. கட் பண்ணிக்கோ. மீதி இருக்கிற எலிமெண்ட் இருக்கு பாத்தியா? அத மட்டும் என்ட்ரி பண்ணிக்கோ. மீதி இருக்கிற எலிமெண்ட் இதுதானே மீதி இருக்கிற எலிமெண்ட். அத வந்து டிட்டர்மினன்ட் என்ட்ரி பண்ணிக்கோ. 2 -5 -1 -2 எழுத முடியுமா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோ. சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன். இங்க வர இந்த 1 இருக்குதுல. இந்த 1 எடுக்கிறேன். இந்த 1ஓட சைன் என்ன? பிளஸ் தானே? பிளஸ் போட்டுட்டு அந்த கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் கட் பண்ணிட்டேன். கரஸ்பாண்டிங் ரோவையும் கரஸ்பாண்டிங் காலத்தையும் கட் பண்ணிட்டேன். அவன் மீதி யார் இருப்பா? 2 -5 -1 2 -2. சார். சரி அடுத்த ஐடியாக்கு என்ன பண்றேன்னா இது என்ன 2வா? 2க்கு பக்கம் மேல என்ன சைன் போட்டுக்கிறேன்? மைனஸ் சைன் போட்டுக்கிறேன். அப்ப என்ன பண்ண போறீங்க? -2 போட்டுக்குவீங்க. சேம் ஐடியா கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலத்தை கட் பண்ணுவீங்க. என்ன சொன்னேன்? கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலத்தை கட் பண்ணுவீங்க. அப்ப எந்தெந்த ரோ வரும்? இது -1 -5 0 -2. ஏதாவது டவுட் இருக்குதா? நோ சார். அடுத்து என்ன பண்ண போறேன்? +3 எடுக்கிறேன். ஏன்னா இங்க 3 இருக்குது. அதனால +3. இங்க 3 எடுத்துக்கிறேன். இது என்ன 3னா +3 எடுத்து சொல்றாங்க. +3 எடுத்துக்கங்க. கரஸ்பாண்டிங் ரோஸ கட் பண்ணிருங்க. சாரி கரஸ்பாண்டிங் காலத்தை கட் பண்ணிருங்க. அதுல என்னென்ன ரோஸ் இருக்கும்? இந்த ரெண்டு எலிமெண்ட் கரெக்ட்டுங்களா? சார். -1 2 0 இதுல எனர்ஜி டவுட் இருக்குதா? இதுதான் 3/3 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதுல எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொருக்கா. நோ சார். பண்ணிரலாம். சரி ஓகே. அப்ப என்னாச்சு? 1 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் பாத்தீங்களா? 2 * -2 2 * -2 -4 இல்லனா ஃபர்ஸ்ட் டைம் போடுறானா நான் அப்படியே 1 பை 1 போடுறேன். அப்பதான் புரியும். இல்லனா தப்பு பண்ணிடுவேன். என்ன வருது? 2 வருது -2 வருது. கரெக்ட்டுங்களா?
மைனஸ் sir. இங்க என்ன இருக்குது -1 இருக்குது -5 இருக்குது கரெக்டாமா sir. அடுத்து -2 இருக்குது -2 க்கு அப்புறம் என்ன கிடைக்குது -5 into -2 Minus கரெக்ட்டுங்களா 2. Yes, sir. -5 into -2 கரெக்டாமா Yes, sir. Minus. -5 into 0 கரெக்டாமா Yes, sir. ஏதோ தப்பு பண்ணிட்டணும் எதுக்கு இங்க 2 -5 வந்திருக்குது இந்த இடத்துல 2 -5 வராது நம்ம 1 தான் கொடுத்தேன் ஒரே நிமிஷம் இது 2 எடுத்தாச்சு 2 எடுத்துட்டு கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் கட் ஆகி இது -1 மாதிரி -5 கிடையாது -1 சரிங்களா Yes, sir. அப்ப -1 into -2 அது எங்கடா வந்திருக்குது பார்த்து 2 மைனஸ் ஓகேவா இப்போ ஓகேவா Sir. ஓகே அடுத்து +3 எடுத்துங்க +3 எடுத்துனா என்ன கிடைக்குது -1 -1 into -1. -1 -1 into -1 -2 into 0 கரெக்டாமா 0. Yes, sir. டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு Sir, first row elements மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க சார் இன்னொரு சொல்றேன் சார் ஃபர்ஸ்ட் ரோவோட எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாமா சார் வெரி குட் ஃபர்ஸ்ட் ரோவோட எலிமெண்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ண வேண்டிய இப்போதைக்கு இதை நீ ப்ராக்டிஸ் பண்ணு அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்த ரூல் சொல்றேன் ஓகே சார் அடுத்தடுத்த ரூல் சொல்றேன் எந்த ரோ எந்த காலத்தை வேணா வச்சு போட முடியும் டிட்டர்மெண்ட் சார் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் எடுத்து போட்டுக்கிறேன் இது ஒரு ரூல் நீ கேட்டீல சார் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் எடுத்து போடணுமா sir. Either any one of the rows or any one of the column apply this sign. இந்த சைன் ரூல் அப்ளை பண்ணிட்டு நீ எந்த ரோ எந்த காலத்தை வேணா அப்ளை பண்ணி ரிசல்ட் கொண்டு வர முடியும் ஓகே சார் நம்மளுக்கு ஈஸி எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரோ தான் அதனால ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் யூஸ் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன் சார் நீ சப்போஸ் செகண்ட் ரோ யூஸ் பண்ற சார் செகண்ட் ரோ தான் எனக்கு பிடிக்குது எப்பயுமே என்னோட ஈவன் நம்பர் எனக்கு பிடிக்கும் ஆட் நம்பர் பிடிக்குது அப்படின்னா நீ இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் சார் பட் இதை யூஸ் பண்ணும்போது என்ன சைன் யூஸ் பண்ணணும் மைனஸ் பிளஸ் மைனஸ் எந்த சைன் நம்பருக்கு இந்த ரோ இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த ரோ கரெக்ட்டா எஸ் சார் இதே ஐடியா தான் -1 எடுக்கும்போது என்ன பண்ணுவே கரஸ்பாண்டிங் காலத்தையும் கரஸ்பாண்டிங் ரோவையும் கட் பண்ணிடுவே சார் இன்னொரு டவுட் சார் -1 ன்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து -1 இருக்கு அதுக்கப்புறம் பிளஸ் மேல வந்து பிளஸ் இருக்கு சோ அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் போடணும் பிளஸ் இன்டு மைனஸ் போட அந்த டிட்டர்மினன்ட் போடணும் ஓகே சார் சூப்பர் வெரி குட் வேற என்ன டவுட் போறதுக்கு முன்னாடி நிறைய டவுட் கேக்குறது வெரி குட் அதான் இது ஒரு क्वेश्चन இத சால்வ் பண்ணிடலாம் சால்வ் பண்ணிட்டு ரெண்டு மூணு क्वेश्चन கொடுக்குறேன் அது என்ன போடும்போது உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும் சார் இங்க நம்பருக்கு மைனஸ் இருந்தா மைனஸ் தான் போடணும் மேல என்ன சைன் இருக்குதோ அந்த சைன் தான் போடணும் அதெல்லாம் நீ எந்த சேஞ்சும் பண்ண கூடாது கீழ -1 மேல மைனஸ் இருந்தா மைனஸ் ஆஃப் மைனஸ் தான் போட வேணும் ஒரு மைனஸ் போட கூடாது நீ கேட்டது கரெக்ட் தான் இங்க -1 வந்து பிளஸ் இருந்தா பிளஸ் இன்டு மைனஸ் போடணும் சப்போஸ் மைனஸ் இருந்தா மைனஸ் ஆஃப் மைனஸ் போடணும் ஓகே சார் பிளஸ் இருந்தா பிளஸ் ஆஃப் -1 மைனஸ் இருந்தா மைனஸ் ஆஃப் -1 அவ்வளவுதான் சார் ரெண்டு சைன் இன்வால்வ் பண்ணனும் எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு ஓட கூடாது சரியா ரெண்டு சைன் இன்வால்வ் பண்ணி போடணும் வேற என்ன டவுட் இருக்குதா அவ்வளவுதான் சார் சரி பார்க்கலாம் போட தெரியும் இது சொல்றாங்க என்ன ஆகும் தட் இஸ் ஈக்குவல் டு 1 into -4 மூணு மைனஸ் வருது மூணு மைனஸ் இருந்தா -5 சரிங்களா எஸ் சார் -2 இது -1 -2 நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா எஸ் சார் -2 வந்து +2 0 எஸ் சார் +3 into again -1 வந்து 2 அது வந்து 0 கரெக்ட்டாமா எஸ் சார் 1 into -9 -2 into 2 +3 into 2 yes sir -9 -4 +6 இது ரெண்டையும் பண்ணா -2 -2 னா -7 அப்ப டிட்டர்மினன்ட் a ஓட வேல்யூ எவ்வளவு வருது -7 வருது சரியாமா எஸ் சார் டவுட் இருக்குதா நோ சார் அப்ப -7 வருதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்னது not equal to 0 டிட்டர்மினன்ட் ஆஃப் not equal to 0 னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன தெரியுமா டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0 னா a மேட்ரிக்ஸ் பேர் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 1 மார்க்ல கேட்பாங்க பாத்துக்கங்க அதே மட்டும் இல்லாத இந்த ரூல் சாட்டிஸ்ஃபை இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0 னா அந்த மேட்ரிக்ஸ் பேர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சப்போஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் a equal to 0 ன்னு வந்ததுன்னா aங்கற மேட்ரிக்ஸ் என்ன ஆகும் 4 எடுத்துட்டா
சிங்குலர் சிங்குலர். மேட்ரிக்ஸ் ஆகும். சரிங்கம்மா? எஸ் சார். டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to 0 னா சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே சார். ஆமா. இதுதான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க உண்டான 2/2 இருந்தாலும் சரி, 3/3 இருந்தாலும் சரி, 2க்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இத புரிஞ்சுட்டீங்கன்னா நான் இப்போ ஒரு கொஸ்டின் குடுக்குறேன். அத நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு சொல்லணும். சரிங்களா?